ஓம் சாந்திங் பிரதர். ஓம் சாந்தி சிஸ்டர். குஷியா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், குஷியா இருக்கேன் பிரதர். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் டபுள் குஷியில இருக்கேன் சிஸ்டர். இன்னைக்கு அப்பாவோட நினைவு. ஆமா, அதுவும் சூப்பரா இருக்குது சிஸ்டர். இன்னைக்கு எல்லாரும் வலிமையான யோகியா மாறணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சாதாரண யோகி இல்ல, வலிமையான யோகியா மாறணும் அப்படின்னு இருக்காரு. அப்பனா தான் மாயை உங்களை கொஞ்சம் கூட துன்புறுத்தாது, மாயை உங்க பக்கத்துல நெருங்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, இன்னைக்கு முரளி ஆரம்பிங்க. 28/8/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன்ல இருந்து பரமாத்மா பகவான் பேச போறாரு. என்ன சொல்றாருன்னா, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் தந்தையை நினைப்பதற்கு ஏற்ப ஆத்மாவில் ஒளி பெருகும். ஞானி ஆத்மா பிரகாசமாக மாறுகிறது. அதான் ஆத்மால எப்படி ஒளி பெருகுது அப்படின்னா, தந்தை நினைவுல இருக்கும் போது ஆத்மாவின் ஒளி பெருகுது அப்படிங்கிறாரு. எப்படி ஒரு வைரம் பூமியில இருந்து எடுக்கிறப்ப எப்படி இருக்கும்? அழுக்கு நிறைஞ்சதா இருக்கும். அதே போல ஆத்மாவும் அழுக்கு நிறைஞ்சதா இருக்குது. 5 விகாரங்களின் அழுக்கு அதுல நிறைஞ்சிருக்குது. தந்தையை நினைக்க நினைக்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த அழுக்குகள் நீங்குது. எப்படி அந்த வைரத்தை அந்த ஒளி பிரகாசமா வர வைக்கணும்னா அது மேல பட்டை தீட்டுறாங்க இல்லையா? அது போல தந்தை நினைவுல நீங்க இருந்தீங்கன்னா ஆத்மாவின் அழுக்கு அதுவா எரிஞ்சு சாம்பலாயிடும் அப்படிங்கிறார். அப்புறம் ஆத்மாவின் ஒளி பிரகாசம் அடையும். அதான் ஞானி ஆத்மாவின் ஆத்மா எப்பவும் பிரகாசமா இருக்கும் அப்படிங்கிறார். கேள்வி கேட்கிறார். மாயா எந்த குழந்தைகளை சிறிது கூட துன்புறுத்த முடியாது? பதில்: யார் வலிமையான யோகியாக இருக்கிறார்களோ, யார் யோக சக்தியினால் அனைத்து கர்மேந்திரங்களும் குளிர்ச்சியாக இருக்கிறார்களோ, யார் யோகத்தில் இருப்பதற்காக கடினமாக முயற்சி செய்கிறார்களோ, அவர்களை மாயா சிறிது கூட துன்புறுத்தாது. நீங்கள் உறுதியான யோகியாக மாறும்போது தகுதி அடைகிறீர்கள். தகுதி அடைய வேண்டும் என்றால் முதலில் தூய்மையாக வேண்டும். அதான் நீங்க வலிமையான யோகி ஆகணும். உங்களை மாயை துன்புறுத்த கூடாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க வலிமையான யோகியா இருக்கணும். உங்களுடைய யோக சக்தினால, யோக பலத்தினால கர்மேந்திரியங்கள் அனைத்தும் குளிர்ச்சி அடைஞ்சிருக்கணும். கடினமான யோகா செய்யறதுக்கான முயற்சி இருக்கணும். இப்படிப்பட்டவங்க கிட்டதான் மாயை நெருங்காது அப்படிங்கிறாரு. இந்த உறுதியான எண்ணம் இருக்கணும் உங்களுக்கு. இந்த உறுதி இருக்கும் போது நீங்க தகுதியுடையவரா ஆகுறீங்க. இந்த தகுதிக்கான ஒரே அடையாளம் தூய்மையா இருக்கிறது தான் அப்படிங்கிறாரு. தூய்மையா இருந்தாதான் உங்களால யோகாவே செய்ய முடியும் அப்படிங்கிறாரு அப்பா. அடுத்து பாபா கேக்குறாரு, ஓம் சாந்தி சொல்லிட்டு அது நடுவுல இது ஒண்ணு சொன்னீங்களா? யோக சக்தியினால் அனைத்து கர்மேந்திரங்களும் குளிர்ச்சியாக சொல்லிட்டேன் சிஸ்டர். சொல்லிட்டீங்களா? குளிர்ச்சியான எப்படிங்கிறது நம்ம கோவப்படக்கூடாது, அதுதான். இல்ல, கர்மேந்திரியங்கள்ன்றது 5 இந்திரியங்கள் சிஸ்டர். நேத்து சொன்னோம் இல்லையா? ஆமா. ரதத்துல என்ன இருக்கும்? கண்ணு, காது, மூக்கு, வாய், தோல். இது கூடவே மனம், புத்தி, இந்த 7 இந்திரியங்கள் இருக்கு இல்லையா? இது மொத்தமாவே சாந்தியா இருக்கணும். அதுதான் குளிர்ச்சி அடைஞ்சிருக்கணும். மாயாவினுடைய எந்த ஒரு தாபமும் இருக்காது. கண்ணை விகார பார்வையோட பாக்குறது, வார்த்தைய தவறா பேசுறது, தவறான கர்மம் செய்யறது இருக்குது இல்லையா சிஸ்டர்? அதுதான் கர்மேந்திரியங்கள், இந்திரியங்கள். இதுதான் கர்மேந்திரியங்கள், சூட்சுமேந்திரியங்கள் சொல்லி இந்த இந்திரியங்கள் எல்லாமே குளிர்ச்சியா இருக்கணும். அப்படிப்பட்ட யோக பலம் உங்களுக்குள்ள இருக்குதா? அந்த அளவுக்கு உங்களுடைய கர்மேந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணி ரூல் பண்ண தெரியுமா அப்படின்னு கேக்குறாரு. அவங்களுக்கு பேர் தான் சுயராஜ்ய அதிகாரிகள். இப்படிப்பட்டவங்களுக்கு தான் மாயை பக்கத்துல நெருங்க முடியாது. ஒன்னு ஆத்ம அபிமான நிலை, இன்னொன்னு தேகி அபிமான நிலை. ஆத்ம அபிமான நிலை ஆத்மாங்கிற பயிற்சி செய்யறது. தேகி அபிமான நிலைங்கிறது இந்த சுயராஜ்ய அதிகாரி, கர்மேந்திரியங்களின் எஜமானன், தேக இந்திரியங்களின் எஜமானன் அப்படிங்கிற அந்த உணர்வு. அப்படிப்பட்டவங்க தான் மாயை நெருங்காது அப்படிங்கிறாரு அப்பா. அப்படிப்பட்டவங்க தான் தீவிரமான யோகா பண்றதுக்கான முயற்சி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. இதுக்கெல்லாம் ஆதாரம் எதுனா, தூய்மையா இருக்கும் போதுதான் இந்த மாதிரி உணர்வுகள் இருக்கும், இந்த மாதிரியான பயிற்சி எல்லாம் செய்வாங்க அவங்க அப்படிங்கிறாரு. இப்ப பாபா உள்ள என்ன சொல்ல போறாருன்னா, ஓம் சாந்தி சொல்லிட்டு இனிமேலும் இனிமையான குழந்தைகளிடம் பாபா புரிய வைக்கிறார். அறியாமை காரணமா உங்களுடைய ஆத்மா மங்கி விட்டது, அதாவது டல்லாகி விட்டது. வைரத்தில் பிரகாசம் இருக்கிறது அல்லவா, கல்லில் பிரகாசம் கிடையாது. ஆகவே கல்லை போன்று டல்லாகி விட்டது என்று கூறுகிறார்கள். மீண்டும் ஒளி பெற்றதும் இது பாரஸ் மணி போன்று இருக்கிறது என்று கூறுகிறார்கள்.
இப்போது அறியாமை காரணம் ஆத்மா ஜோதி மங்களாக தெரிகிறது, கருப்பாகவில்லை. இவ்வாறு பெயர் வைக்கப்பட்டுள்ளது. அனைவரின் ஆத்மாவும் ஒன்று போல இருக்குது. ஆனா சரீரம் கருப்பாக எப்படியெல்லாம் இருக்கிறது? சரீரம் பல்வேறு விதமாக இருக்கு, ஆத்மா ஒன்றுதான். நாம் ஆத்மா பாபாவின் குழந்தை என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இந்த ஞானம் முழுவதும் இப்போது இருக்கிறது. பிறகு அது மெல்ல மெல்ல போய்விட்டது. கடைசியில் ஒன்றுமே இல்லாத போதுதான் அறியாமை என்கிறார்கள். நீங்களும் அஞ்ஞானியா இருந்தீங்க, இப்போ ஞானக்கடல்னா ஞானியாகி கொண்டே போகிறீர்கள். ஆத்மா மிகவும் சூட்சமமா இருக்கு, இந்த கண்களால் பார்க்க முடியாது. தந்தை வந்து இதை புரிய வைக்கிறார், குழந்தைகளை ஞானம் நிறைந்ததாக மாற்றுகிறார். அப்போது விழிப்படைகிறீர்கள். ஒவ்வொரு வீட்டிலும் வெளிச்சம் ஏற்படுகிறது. இப்போது ஒவ்வொரு வீட்டிலும் இருள் சூழ்ந்திருக்கிறது. அதாவது ஆத்மா ஒளி இழந்து விட்டது. என்னை நினைத்தால் ஒளி மங்கி போயிருக்குது சிஸ்டர், ஒளி குன்றி விட்டது, மங்கி போயிருக்குது. அதான் எப்படின்னா, நீங்க சத்தியுகத்துல இருக்கும்போது ஆத்ம ஜோதி பிரகாசமா இருந்துச்சு. அது இந்த கலியுக இறுதியில 84 பிறவி நீங்க முடிக்கும் போது ஒளி மங்கிடுச்சு அப்படிங்கிறாரு. எப்படி தீபத்துல எண்ணெயே இல்லாம இருந்துச்சுன்னா அது மங்கி போயிடும் இல்லையா? ப்ளூ கலர்ல விஷம் நிறைஞ்சது மாதிரி ஒரு நீல கலர்ல தானே எரியும் தீபம் அணைய போறது நேரத்துல. அந்த மாதிரி ஒளி ரொம்ப குன்றி மங்கி போயிடுச்சு. இப்ப மறுபடியும் தந்தை வந்து ஞானத்தின் நெய்ய அந்த ஆத்மாவுக்கு கொடுக்குறேன். ஞானம்ங்கிறதா நெய்யின்னு சொல்றாரு. எப்படி ஒரு விளக்குல மறுபடியும் நெய் ஊத்துனா மறுபடியும் அந்த தீபம் நல்ல பிரகாசம் எரிய ஆரம்பிச்சிடும் இல்லையா? அது போல உங்க புத்திங்கிற பாத்திரத்துல அப்பா வந்து ஞானத்தின் நெய்ய நிரப்புறேன், மறுபடியும் உங்களுடைய ஆத்ம ஜோதி பிரகாசமா எரியும் அப்படின்னு சொல்றதுக்கு தான் அந்த பாயிண்ட் சொல்லிட்டு இருக்காரு. என்னை நினைத்தால் ஒளி வந்துவிடும், ஞானி ஆகிடுவீங்க என்ன பாபா சொல்றாரு. பாபா யாரையும் நிந்திக்கல, இந்த நாடகத்துல ரகசியத்தை புரிய வைக்கிறாரு. இங்கே அனைவரும் முட்டாளாகி இருக்கிறார்கள். குழந்தைகளுக்கு கூறப்படுகிறது யாருக்குரியது, அதாவது பாபா குழந்தைக்கு இப்ப பாபா சொல்றாரு. யாரு வந்து சொல்றது இது கேக்குறாரு? பாபா வந்து சொல்றாரு, சுயம் பகவான் சொல்றாரு. குழந்தைகளே, ஸ்ரீமத் படி உங்களுடைய புத்தி எவ்வளவு அழகாக இருந்தது, இப்போ நீங்கள் உணர்ந்து கொண்டீர்களா கேட்கிறாரு. ஞானம் கிடைத்திருக்கிறது தானே உங்களுக்கு? ஞானமானது ஆன்மீக கல்வி என்று கூறப்படுகிறது. பாபாவோட படிப்பினால் நம்முடைய ஜோதி எரிய ஆரம்பித்து விட்டது. இதற்குத்தான் உண்மையிலும் உண்மையான தீபாவளி என்று சொல்லப்படுகிறது. சிறு வயதில் அகல் விளக்கில் எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றினார்கள். அந்த பழக்கம் இருந்து கொண்டே இருக்கிறது. இதனால் தீபாவளி ஏற்படுவது கிடையாது. அங்கே ஆத்மா உள்ளே இருக்கு, அது ஒளி குன்றி விட்டது. அந்த ஜோதியை பாபா இப்போ எரிய வைக்கிறாரு. அதாவது குழந்தைக்கு ஞானம் கொடுக்கிறார், படிக்க வைக்கிறாரு. பள்ளிக்கூடத்துல டீச்சர் படிக்க வைப்பார் அல்லவா, அது போல பாபா படிக்க வைக்கிறார். இது எல்லைக்குட்பட்ட ஞானம். பாபா சொல்லி கொடுக்கிறது எல்லைக்கு அப்பாற்பட்ட ஞானம். சாது சன்னியாசிகள் படிக்க வைக்கிறார்களா என்ன? படைக்கக்கூடியவர் மற்றும் படைப்பின் முதல் இடைக்கடை ஞானம் எப்போதோ கேட்டிருக்கிறீர்களா? யாராவது வந்து படிக்க வைத்திருக்கிறார்களா? எங்கு வேண்டுமானாலும் சென்று இந்த ஞானத்தை படிக்க வைக்கிறார்களா? பாருங்கள், ஒரு தந்தை மட்டும்தான் படிக்க வைக்கிறார், அவரிடம் படிக்க வேண்டும். பாபா திடீரென்று வந்து விடுகிறார், நான் வருகிறேன் என தண்டோரா எதுவும் போடவில்லை. நான் வாரேன் தண்டோரெல்லாம் போடுறது இல்ல, டக்குன்னு பிரவேசம் ஆயிடுறேன். அதான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு, இப்ப நம்ம சூரியன் பக்கத்துல போகணும்னா டக்குன்னு ஒரு நினைவு, சூரியனை நினைச்சாலே நம்ம அந்த இடத்துக்கு போறோம்ன்ற மாதிரி ஒரு நினைவு வந்தது இல்லையா? கண்ணை மூடி டக்குன்னு சூரியன் நினைக்கணும்னா டக்குன்னு சூரியன் நமக்கு எமர்ஜ் ஆகுது இல்லையா? அப்ப என்ன அர்த்தம்னா ஆத்மா டக்குன்னு சூரியன் கிட்ட போயிருக்குன்னு அர்த்தம். இப்போ ஒரு நிலாவை பாக்குறோம், டக்குன்னு நம்ம நிலா கிட்ட போகணும் அப்படின்னா நிலா நமக்குள்ள எமர்ஜ் ஆகுது பாத்தீங்களா, ஒரு விஷுவலைஸ்ல எமர்ஜ் ஆகுது இல்லையா? அப்ப என்ன அர்த்தம்னா ஆத்மா நிலவு பக்கத்துல போயிருக்குதுன்னு தான் அர்த்தம். ஏன்னா டக்குன்னு நமக்கு அது தோணுது இல்லையா? அது போல அப்பா டக்குன்னு பிரவேசம் ஆயிடுறாரு. பிரம்மா பாபா உடலுக்குள்ள போகணும்னு அங்க இருந்து நினைக்கிறாரு, எங்க பரந்தாமத்துல நினைக்கிறாரு அப்படின்னா டக்குன்னு ஒரு செகண்ட்ல பிரவேசம் ஆயிடுறேன் அப்படிங்கிறாரு. ஆமா, தண்டோரம் எல்லாம் அடிச்சிட்டு இருக்கிறது இல்ல அப்படிங்கிற, நான் வாரேன்னு சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறாரு. அவருக்கு உடல் கிடையாது. ஆமா, கிடையாத, அதாவது அவருக்கு உடல் கிடைக்காத வரை அவரால் ஒளியை எப்படி எழுப்ப முடியும்? ஒளி சவுண்ட் எழுப்ப முடியாது, சத்தம் கொடுக்க முடியாது இல்லையா? ஞானத்தின் மூலமா தானே குழந்தைங்களுக்கு புரிய வைக்க முடியும். ஞானம் சத்தமா தானே சொல்ல முடியும். பேசாம எப்படி அடுத்தவங்களுக்கு ஞானத்தை புரிய வைக்க முடியும்? தூண்டுதல் எல்லாம் கொடுக்க முடியாது இல்லையா? தூண்டுதல் கொடுத்து ஒரு ஆத்மாவை சரி பண்ண முடியாது இல்லையா? அதனாலதான் அப்பா சொல்ற, உடல்ல வரணும், வந்து வாயை திறந்து பேசணும் பிரம்மா உடல்ல
அப்படிங்கிறாரு. பிரம்மாவுடைய வாயை பயன்படுத்தி ஞானம் கொடுக்கறது தான் முரளி அப்படிங்கறத சொல்றாங்க அப்பா. ஆத்மா சரீரம் இல்லாமல் ஒலி எழுப்ப முடியாது. சரீரத்துல வரும்போதுதான் ஓசை எழுப்புகிறது. நீங்க புரிய வைத்தால் யாரும் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். நம்ம சொன்னோம்னா யாரும் புரிஞ்சுக்கிட மாட்டாங்களா? அதுதான் சொல்றாரு. குழந்தைகளுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கும் போதுதான் புரிந்து கொள்கிறார்கள். ஒரு பாபா விட்டு வேறு யாரும் இந்த ஞானத்தை கொடுக்க முடியாது. விநாசத்தின் காட்சிகளையும் யாரும் விரும்பவே இல்லை. பாபா தான் வந்து செய்விக்கிறார். நாடகத்தின்படி பழைய உலகம் இப்போது முடிய போது புதிய உலகம் உருவாகி கொண்டிருக்கிறது. பாபாவிடமிருந்து யார் ஞானத்தை அடைய வேண்டுமோ வந்து கொண்டே இருப்பார்கள். எவ்வளவு பேருக்கு ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கும்? எண்ண முடியாத அளவுக்கு ஒவ்வொரு ஊர்களிலும் இருந்து எத்தனை பேர் வருகிறார்கள். ஆத்துமாக்கள் மற்றும் பரமாத்மா சந்திக்கும் விழா ஒரு முறைதான் நடக்கிறது. சங்கமத்தில் தான் வருகிறார். தந்தை வந்து புது உலகை உருவாக்குறாரு. யாருடைய ஆத்ம ஜோதி இருக்கிறதோ அவர்கள் மற்றவர்கள் ஜோதியை ஏற்றி வைப்பார்கள். வீட்டுக்கு போக வேண்டும். இதில் புத்தியை பயன்படுத்த வேண்டும். பக்தி மார்க்கத்தில் இருளாக இருக்கிறது. ஞானம் கொடுப்பதற்கு ஒரு தந்தை வேண்டும். அவர் சங்கமத்தில் தான் வர வேண்டும். பழைய உலகத்தில் ஞானம் கிடைக்காது. மனிதர்கள் இன்னும் 40,000 வருஷம் இருக்கிறது என நினைக்கிறார்கள். முற்றிலும் காரிருளில் இருக்கிறார்கள். அப்புறம் 4 லட்சம் நினைக்கிறேன் பிரதர். 4 அதாவது 4 சைபர் போட்டிருக்கு. அப்ப 40,000மா? அதேதான் சொல்றாரு. 40,000. அதேதான் பாபா திரும்ப சொல்றாரு. 40,000 வருடங்களுக்கு பிறகு பகவான் வருவார் என நினைக்கிறார்கள். நிச்சயமா வந்து ஞானத்தை கொடுத்து சத்கதியை கொடுப்பார் என்றால் அறியாமை அல்லவா? இதற்கு தான் அஞ்ஞான இருள் என கூறப்படுகிறது. அஞ்ஞானத்தில் இருப்பவர்களுக்கு ஞானம் வேண்டும். பக்திக்கு ஞானம் என்று கூற முடியாது. ஆத்மாவில் ஞானம் இல்லை. ஆனால் புத்தி மந்தமான காரணத்தால பக்தி தான் ஞானம் என நினைக்கிறார்கள். ஒரு புறம் ஞான சூரியன் தோன்றியதும் வெளிச்சம் உண்டாகிறது. ஆனால் புரிந்து கொள்ளவே இல்லை. ஞான சூரியன் தோன்றியதும் என பாடுகிறார்கள். யாரே ஞான சூரியன் என கூறுகிறார்கள்? அவர் எப்போது வந்தார் இது யாருக்கும் தெரியாது. பண்டிதர்களோ கலியுகம் முடியும் போது வெளிச்சம் ஏற்படும் என சொல்கிறார்கள். இந்த விஷயங்கள் அனைத்தையும் தந்தை இப்போது புரிய வைக்கிறார். குழந்தைகள் வரிசை கிரமத்தில் புரிந்து கொள்கிறார்கள். ஆசிரியர் குழந்தைகளை படிக்க வைக்கிறார். குழந்தைகள் ஒரே மாதிரி படிப்பதில்லை. படிப்பில் அனைவரும் சமமான மதிப்பெண் பெறுவதே இல்லை. எல்லையற்ற தந்தை வந்திருக்கிறார் என நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். இப்போது இந்த பழைய உலகத்தின் அழிவு கூட எதிரில் இருக்கு. இப்போ பாபாவிடமிருந்து ஞானத்தை பெற வேண்டும். மேலும் யோகத்தை கற்க வேண்டும். நினைவினால் தான் விகர்மம் அழியும். இந்த சங்கமத்தில் தான் வந்து இந்த சரீரத்தை கடனாக பெறுகிறேன் என சொல்கிறார் பாபா. அதாவது இயற்கையோட ஆதாரத்தை எடுக்கிறேன். கீதையில் கூட இந்த வார்த்தை இருக்கு. வேறு எந்த சாஸ்திரத்தில் பெயரையும் பாபா எடுப்பது கிடையாது. ஒரே ஒரு கீதை மட்டும்தான். இதுவே ராஜயோகத்தின் படிப்பு. கீதை என்று பெயர் வைக்கப்படுகிறது. பகவான் வாக்கு என்று இதில் முதலில் எழுதப்பட்டிருக்கிறது. இப்போது பகவான் என்று யாரை சொல்கிறார்கள்? பகவான் நிராகார். அவருக்கென்று உடல் கிடையாது. நிராகார உலகம் அது அங்கே இருக்கிறது. அங்கே ஆத்மாக்கள் இருக்கிறார்கள். சூட்சம வதனத்தை உலகம் என்று சொல்ல முடியாது. இது ஸ்தூல, இப்ப இருக்கிறது ஸ்தூல சாகார உலகம். அது ஆத்மாக்களின் உலகம் மேல இருக்கிறது. கீழே இருக்கிறது சாகார உலகம். நிராகார உலகத்தில் ஆத்மாக்கள் எவ்வளவு சிறியதாக இருக்கிறார்கள். குட்டி குட்டி புள்ளி நட்சத்திரமா இருக்கு. பிறகு நடிக்க வருகிறது. இந்த எண்ணங்கள் குழந்தையாக உங்கள் புத்தியில் இப்போது பதிவாகிறது. இதற்கு தான் ஞானம்னு பெயர். வேத சாஸ்திரங்களுக்கு பக்தி என்று பெயர். ஞானம் என்று அதை கூற முடியாது. உங்களை சாது சன்னியாசிகளும் ஒப்பிடவும் முடியாது. பிரம்மா பாபா பலரின் சங்கத்தில் இருந்திருக்கிறார். பல குருக்களை பெற்றிருந்தார். தாங்கள் ஏன் சன்னியாசம் எடுத்தீர்கள் என கேட்டிருக்கிறார். இது வந்து என்னன்னா, பிரம்மா பாபா வந்து சன்னியாசிகிட்ட போய் கேட்டு இருந்திருக்காரு. அவரு குருமாரா இருக்கும்போது நீங்க ஏன் சன்னியாசி ஆனீங்க அப்படின்றத கேட்டுட்டு இருந்திருக்காரு. அதுக்கு சன்னியாசிங்க பிரம்மா பாபாட்ட பதில் சொல்லிட்டு இருக்காங்க. அத வாசிங்க, கேளுங்க. அது எப்படி சூப்பரா இருக்கு பாருங்க. நேரம் அதான் வீடு வாசல ஏன் விட்டீர்கள் என கேட்கிறார். அதான் பிரம்மா பாபா கேட்கிறார். விகாரத்தினால் புத்தி கீழாகி விடுகிறது. ஆகவே வீடு வாசலை விட்டோம் என கூறுகிறார்கள். சரி, காட்டில் சென்றிருந்தால் வீடு வாசலின் நினைவு வந்திருக்குமே என்றால் ஆமாம் என்றார்கள். ஒரு சன்னியாசியோ மீண்டும் திரும்பி வீட்டுக்கு வந்து விட்டார். இதை பாபா பார்த்திருக்கிறாரு. இதுவும் சாஸ்திரங்களில் இருக்கிறது. மனிதர்கள் வயோதிக நிலையை அடையும் போது வானப்பிரஸ்த நிலைக்கு போகிறார்கள் என்று சாஸ்திரத்துல எழுதப்பட்டிருக்கின்றாரு. சிறிய வயதில் போவது கிடையாது. கும்ப மேளாவில் மிகவும் குறைவாக
ஆடையற்ற மனிதர்கள் வருகிறார்கள், அது மருந்து கொடுக்கிறார். அகோரிகள் வராங்களாம். இது என்னன்னா, அகோரிகள் வந்து மருந்து கொடுக்குறாங்களாம். இப்ப நம்ம எப்படி யோக பலத்தினாலதானே கர்மேந்திரியங்கள் அடக்குறோம், விகாரத்துல காம விகாரத்தின் தூண்டுதல் இல்லாம தூய்மையா வாழ்றோம் இல்லையா? அப்ப நாக்கு ருசிக்கு அடிமையாகி நான்வெஜ் சாப்பிடுறது, வெங்காயம் பூண்டு சாப்பிடுறது அதெல்லாம் நிப்பாட்டுறோம் இல்லையா? தேவையில்லாத உணவெல்லாம் சாப்பிடுறது இல்லையா நம்ம? அந்த மாதிரி இந்திரியங்களை எப்படி அடக்குறோம்? அப்பாவுடைய ஸ்ரீமத்தின் அடிப்படையில, யோக பலத்தினால, யோகத்தின் அடிப்படையில விகாரத்தை வெல்றோம் இல்லையா? அப்படி யோகத்தின் மூலமா, யோக சக்தியினால நம்ம கர்மேந்திரியங்களை நாம அடக்குறோம். ஆனா அந்த அகோரிகள் சன்னியாசிகள் என்ன செய்யறாங்க? எப்படி கர்மேந்திரியங்கள் அடக்குறாங்கன்னா, மூலிகை சாறு குடிப்பாங்களாம். காம விகாரத்துல தூண்டுதல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, இந்திரியங்கள் அடக்கிறதுக்காக மூலிகை சாறு குடிப்பாங்களாம். மூலிகை சாரை குடிச்சு இந்திரியங்கள் அடக்குறாங்களாம். அதத்தான் அப்பா சொல்லுவாரு. என்ன சொல்லுவாருன்னா, இது மூலிகை சாரை குடிச்சிட்டு இந்திரியங்கள் அடக்கிறதுக்கு பேர் தான் யோக பலமான்னு கேட்பாரு. எவ்வளவு மோசமான ஒரு விஷயமா போயிருச்சு பாருங்களேன். இயற்கையா ஒரு காரியம் செய்யல, இயற்கையாவே அவங்க விகாரத்தை வெல்றதுக்கு ஒரு முயற்சி செய்யல, ஸ்தூலமா ஒரு மூலிகை சாரை குடிச்சு இந்திரியங்கள் அடக்கிறதுக்கு ஒரு முயற்சி செய்யறாங்க பாத்தீங்களா? அப்ப ஆத்மா எப்படி தூய்மை அடையும்? அப்ப அது தூய்மை கிடையாது. அது சும்மா தற்காலிகமா கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறாங்க விகாரத்தை, அவ்வளவுதானே தவிர அவங்க உண்மையிலேயே ஆத்மா தூய்மை அடையும்னு சொல்ல முடியாது அப்படிங்கறத சொல்ல வர்றாரப்பா. அந்த பாயிண்ட் சொல்லுங்க. ஒரு ஆடை சிறிய வயதில் போக மாட்டாங்க சன்னியாசத்துக்கு. கும்பமேளாவில் மிகவும் குறைவாக ஆடையற்ற மனிதர் வராங்க, மருந்து கொடுக்கறாங்க. இதன் மூலம் உடல் உறுப்புகள் குளிர்ச்சியாகி விடுகிறது. அதான் இந்திரியங்கள் அடக்குறாங்க பாருங்க, மூலிகை சாறை குடிச்சிட்டு இந்திரியங்கள் அடக்குறாங்களாம். பாபா சொல்றாரு, நீங்கள் யோக பலத்தினால் கர்மேந்திரியங்களை வசமாக்க வேண்டும். யோக பலத்தால் வசமாகி தேவரை வசமாக்கியாக்கி கடைசியில் குளிர்ச்சியாகும். பாபா யோக பலத்தினால கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோல் பண்ணுவீங்க, கடைசி நேரத்துல மொத்தமா கண்ட்ரோல் ஆகி மொத்தமா குளிர்ச்சி அடைஞ்சிரும். அப்புறம் உங்களுக்கு அந்த மாயாவின் தாபம் எதுவும் இருக்காது அப்படிங்கிறாரு. பாபா மாயா மிகவும் துன்புறுத்துகிறது என பலர் சொல்கிறார்கள். அங்கே இது போன்ற விஷயம் இல்லை, இதில் மிகவும் கடினமாக உழைக்க வேண்டும். அத பாபா அங்க சொல்ற சத்தியவத்துல இந்த மாதிரிலாம் இல்லை, இங்க கொஞ்சம் கடினமாவே உழைக்கணும் அப்படின்றாரு. இங்க இவ்வாறான சீச்சி வேலைகள் நடப்பது கிடையாது. இப்படிப்பட்ட சொர்க்கத்துக்கு அழைத்து செல்வதற்கு பாபா இப்ப வந்திருக்காரு. உங்களை தகுதி அடைய வைத்துக் கொண்டிருக்கிறார். மாயா உங்களை தகுதி அற்றவராக மாற்றுகிறது. அதாவது சொர்க்கம் அல்லது ஜீவன் முக்தி தாமத்துக்கு செல்ல தகுதி இல்லை அப்படின்னு மாத்திட்டு இருக்குதான். சொர்க்கமும் போக முடியாது, ஜீவன் முக்தி தாமம் ரெண்டும் ஒண்ணுதாங்க பிரதர். ஆமா இல்ல, மாயா வந்து தகுதி அற்றவரா ஆக்குது, ஆனா தந்தை வந்து உங்களை தகுதி உடையவரா மாத்துறேன் அப்படிங்கிறாரு. ஆமா அத சொல்றாரு. அதனாலதான் அப்பா சொல்லுவாரு, நீங்க யார் வழிப்படி நடந்தாலும் சொர்க்கத்துக்குள்ள போக முடியாது. தந்தை கொடுக்கக்கூடிய ஸ்ரீமத்தின் அடிப்படையில நீங்க தூய்மையானாதான் சொர்க்கத்துக்கு போக முடியும். சன்னியாசிகளும் தூய்மையா இருக்காங்கன்ட்டு நம்ம அந்த பக்கம் போனோம்னா என்ன ஆகும்? அவங்க மூலிகை சாரை குடிச்சிட்டு கர்மேந்திரியங்கள் நடக்குவாங்க. அப்புறம் எப்படி நீங்க சொர்க்கத்துக்குள்ள போக முடியும்? இயற்கையாவே ஆத்மா நினைவுனால, யோக பலத்தினால கர்மேந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணி இது பண்றதுதான் உண்மையான இயற்கையிலேயே ஆத்மா தூய்மை அடைகிற விஷயம். இது நம்ம வேற எந்த காரியமும் செய்யறது இல்லை இல்லையா? யோக பலத்தினாலதான் மாயாவை வெல்றோம். அப்பதான் உண்மையிலேயே ஆத்மா தூய்மை அடையும். அதனாலதான் அப்பா கொடுக்குற இந்த ஸ்ரீமத்தின் அடிப்படையில யாரு தூய்மையாகிறாங்களோ அவங்கதான் சொர்க்கத்துக்குள்ள வர முடியும்னு சொல்லுவாரு. எனவே தந்தை வந்து தகுதி அடைய வைக்கிறார். அதற்கு முதலில் தூய்மை வேண்டும். பாபா நாங்கள் பதிதமாகி விட்டோம், எங்களை வந்து பாவனமாக்குங்கள், தூய்மையாக்குங்கள் என பாடுகிறார்கள். பாவனம் என்றால் தூய்மை. அமிர்தத்தை விட்டு விஷத்தை அருந்தினார்கள் என கூறப்படுகிறது. அதனுடைய பெயரே விஷம். அதுவே முதல் இடைக்கடை துக்கத்தை அளிக்குது. இதுவும் நாடகத்துல நிச்சயிக்கப்பட்டிருக்கு அப்படின்றாரு. பாபா எத்தனை முறை வந்து குழந்தைகளை சந்திச்சிருக்கிறார். உங்களை கீழான நிலையிலிருந்து உயர்ந்த மனிதராக மாற்றியிருக்கிறார். ஆத்மா தூய்மையாகும் போது ஆயுள் அதிகமாகும், ஆரோக்கியம், செல்வம், மகிழ்ச்சி அனைத்தும் கிடைக்கும். இதையும் நீங்கள் போர்டில் எழுதலாம் பாபா. அதான் எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுல போர்டில் எழுதி வைங்க. ஆத்மா தூய்மையாகணும்னா நீங்க இந்த மாதிரி தூய்மையா வாழக்கூடிய ஒரு பயிற்சி நம்ம சொல்லித்தரோம், ராஜயோகா மெடிடேஷன்ல சொல்லித்தரோம் அப்படின்ற மாதிரி போர்டு எழுதி வைங்க அப்படிங்கிறாரு. உங்களுக்கு இதன் மூலமா, இந்த ஞானத்தின் மூலமா 21 பிறவி சொர்க்கத்தின் ஆஸ்தி கிடைக்கும் அப்படிங்கறதுலாம் நம்ம சென்டர்ல முன்னாடி போர்டு வச்சிருப்பாங்க இல்லையா? அதே போல எல்லார் வீட்லயும் போர்டு வைக்க சொல்றாரு அப்பா.
நான் போற வழியில ஸ்ட்ரீட்லயே ஒரு போர்டு இருக்குங்க பிரதர். அவங்க கிட்ட கூட கேட்டேன். அவங்க வந்து ஒரு தடவை எழுதுனாங்க, அப்புறம் விட்டுட்டாங்க பிரதர். கண்டினியூவா பண்ண முடியல அது. அவங்க வந்து வேற எதையோ எழுதுறாங்க. இதுக்கு அவங்க இது தரமாட்டேன்றாங்க அவ்வளவா. அப்படியா? சரி சரி, ஓகே. நம்ம பெயிண்ட் இருக்கு பாத்தீங்களா, ஆயில் பெயிண்டிங் போர்டு, அந்த மாதிரி சின்னமா போர்டு வாங்கி நம்ம முன்னாடி நம்ம வீட்டுக்கு முன்னாடி வாசல்லாம் மாட்டலாம். அது ஈஸியா நல்லா இருக்கும். ஓ சரி. அது போறவங்க படிச்சுட்டு போவோம் என்னன்னு கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? ஆமா, அங்க சிவபாபாவுடைய போட்டோவும் பிரிண்ட் பண்ணது மாதிரி ஒரு ஆயில் பெயிண்டிங் வச்சு நம்ம போட்டோ இருக்கு இல்லையா, நம்ம வீட்டுல இருக்க சிவபாபா போட்டோ தான் வெளியே அப்படியே ஆயில் பெயிண்டிங் பண்ண சொன்னோம்னா அவங்களே பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா காசு கொஞ்சம் கூட கேட்பாங்கன்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான். 1000 ரூபாய்க்கு ஒரு தடவை தானே செய்ய போறோம். ஒரு 1000 ரூபாய்க்கு சேவைக்கு ஒரு யுக்தி சொல்றாரு பாபா, இந்த மாதிரி பண்ணுங்க. ஆனா ஒரு தடவை பிக்ஸ் பண்ணி போர்டு மாட்டோம்னா அது எப்பவுமே கடைசி வரைக்கும் அழியவே செய்யாது. நீங்க அழிச்சு மாத்துறீங்க பாத்தீங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் இருக்க தேவையில்லை. ஒரு தடவை பிரிண்ட் பண்ணிட்டா அந்த ஒரு தடவை அந்த ஒரு செலவோட முடிஞ்சு போயிடும். ஆனா கரெக்டா அது என்னன்னு சரண்டர் அங்க இருப்பாங்களே சென்டர்ல, அவங்ககிட்ட கேட்டு சொன்னோம்னா அவங்க கரெக்டா எழுதி கொடுப்பாங்க. அப்படியே நம்ம ஆயில் பெயிண்டிங் வாங்கி வெளியே மாட்டிக்கலாம். அதான் பாபா சொல்றேன். நீங்க போர்டுல எழுதலாம், 21 பிறவிக்கு ஒரு நொடியில் ஆரோக்கியம், செல்வம், மகிழ்ச்சி தந்தையிடம் வந்து 21 பிறவிக்கு இந்த சொத்து கிடைக்குது, அதான் ஆஸ்தி கிடைக்குது. பல குழந்தைகள் போர்டு வைப்பதற்கு பயப்படுகிறார்கள். அதையும் சொல்லிட்டாரு. அடுத்து, அனைவரின் வீட்டிலும் போர்டு இருக்கு அப்படின்னு கேட்கிறார் பாபா. அனைவரின் வீட்டிலும் போர்டு இருக்கிறது. நீங்கள் சர்ஜன், மருத்துவ நிபுணர் குழந்தைகள் அல்லவா, உங்களுக்கு ஆரோக்கியம், செல்வம், மகிழ்ச்சி அனைத்தும் கிடைக்கிறது. நீங்கள் மற்றவர்கள் கொடுங்கள், கொடுக்க முடியும் என்றால் போர்டில் ஏன் எழுதுவது கிடையாதுன்னு கேட்கிறாரு. பாரத இன்றிலிருந்து 5000 வருடத்துக்கு முன்பு ஆரோக்கியம், செல்வம் இருந்தது, தூய்மை இருந்தது. இதை மனிதர்கள் புரிந்து கொள்வார்கள். எல்லையற்ற தந்தையின் சொத்து. ஒரு நொடியில உங்களிடம் பலர் வருவார்கள். இந்த பாரதம் தான் தங்க பறவையா இருந்தது, இவர்களோட ராஜ்யம் இருந்தது என புரிய வைங்க. பிறகு இவர்கள் எங்கே சென்றார்கள்? முதலில் இவர்கள் தான் 84 பிறவிகளை எடுப்பார்கள். இவர் நம்பர் 1 அல்லவான்னு கேட்கிறார். நம்பர் 1 யாருன்னா பிரம்மா. பிறகு இவரை கடைசியில வராரு. இப்போது உங்களுடைய 84 பிறகோட சக்கரம் முடிந்து விட்டது பாபா சொல்றாரு. பிறகு ஆரம்பம் ஆகும். எல்லையற்ற தந்தை போது இந்த புரிய வைக்கிறாரு, இந்த பதவியை அடைய வைக்கிறாரு. நீங்கள் என்னை நினைவு செய்தால் தூய்மையா மாறுவீங்க, மாறுவீர்கள் என்று மட்டும் சிவபாபா கூறுகிறார். 84 பிறவைகளை தெரிந்து கொண்டு தந்தையிடமிருந்து சொத்து, அதாவது ஆசி அடைய வேண்டும். ஆனால் படிப்பு வேண்டும் அல்லவா கேட்கிறார் பாபா. படிக்கவும் வேண்டும். உங்களுக்கு சுயதர்சன சக்கரதாரி என்று பெயர். புதியவர்கள் எதுவும் புரிந்து கொள்ள முடியாது. சுயம் என்று ஆத்மாவுக்கு கூறப்படுது. ஏன்னா நீங்கள் இப்பொழுது அறிவீர்கள். ஆத்மாவாகிய நாம் பவித்திரமா இருந்தோம். ஆரம்பத்துல இருந்து 84 பிரிவு எடுத்தோம். நீங்க தான் முதன்முறை சிவன் பக்தியை ஆரம்பித்தீங்க. நீங்க தூய்மையான பக்தர்களா இருந்தீங்க. இதையும் பாபா தான் புரிய வைக்கிறாரு. பாபாவை தவிர வேறு யாரும் புரிய வைக்க முடியாது. இனிமேல இனிமையான குழந்தைகளை முதலில் நீங்கள் இந்த முதலில் இப்பொழுது நீங்கள் இந்த பிறவி எடுத்தீர்கள் என பாபா தான் புரிய வைக்கிறாரு. யாராவது பணக்காரர்களா இருந்தா முற்பிறவியில் இது போன்ற நல்ல கர்மம் செய்துள்ளார்கள் என கூறுவார்கள். யாராவது நோயாளியா இருந்தா போன பிறவியில் கணக்கு வழக்கு என்பார்கள். சரி, இந்த லட்சுமி நாராயணன் எப்படிப்பட்ட கர்மம் செய்தார்கள்? இதை பாபா இப்ப புரிய வைக்கிறார். இவர்களோட 84 பிறவி முடிவடைந்து விட்டது. பிறகு முதல் நம்பரில் வருகிறார்கள். பகவான் சங்கமத்தில் தான் வந்து ராஜயோகத்தை கற்பிக்கிறார். இப்போது பாபா நமக்கு ராஜயோகத்தை கற்பித்துக் கொண்டிருக்கிறார் என நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். பிறகு நீங்களே மறந்து போவீர்கள். கர்மம், அகர்மம், விகர்மம், விளைவுகள் ரகசியத்தை பாபா புரிய வைக்கிறார். ராவண ராஜ்யத்தில் உங்களுடைய கர்மம் விகர்மம் ஆகிவிட்டது. அங்கே கர்மம் அகர்மம் ஆக இருந்தது. இங்க ராவண ராஜ்யமே கிடையாது. அதாவது அங்கே சொல்றாரு, அங்க கிடையாது, விகாரம் கிடையாது. யோக பலத்தினால் உலகத்திற்கே நீங்கள் அதிபதி ஆயிருங்க. நிச்சயமா பவித்திரமான உலகம் வேண்டும். பழைய உலகத்துக்கு அதாவது அபப்பத்து, அதாவது தூய்மையற்ற உலகம் என்று, புது உலகத்திற்கு பவித்திரமான உலகம் என்று பெயர். அது நிர்விகார உலகம், இது விகார உலகம். தந்தைதான் வேஷியாலயத்தை சிவாலயமா மாற்றாரு. சத்தியுகம் தான் சிவாலயம். சிவாபா வந்து உங்களை சத்தியுகத்துக்கு தகுதி அடைய வைக்கிறார். லட்சுமி நாராயணன் கோயிலுக்கு சென்று நீங்கள் கேட்கலாம், இவர்கள் இந்த பதவி எப்படி அடைந்தார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? உலகத்துக்கு எப்படி அதிபதியாக மாறினார்கள் உங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியும் என பாபா, அதாவது எனக்கு தெரியும் அப்படின்னு பாபா வந்து சொல்லி கொடுத்திருக்காருன்னு சொல்லுங்கன்றாரு. பாபாவின் குழந்தையாகிய நீங்கள், அதாவது சொல்றாரு பாபா, இது கொஞ்சம் தான் இருக்கு சொல்லிடுறேன். பாபாவின் குழந்தையாகிய நீங்கள்
நீங்கள் தான் இவர்கள் இந்த பதவியை எப்படி அடைந்தார் என தெரிவிக்க முடியும். இவர்கள் தான் முழுமையா 84 பிரிவுகள் எடுத்தாங்க. இவங்களுக்கு தான் பாபா சங்கமயுகத்துல வந்து ராஜயோகம் சொல்லி தராரு, ராஜ்யத்தை கொடுத்தாரு. அதற்கு முன்பு நம்பர் 1 அழகாக இருந்தாங்க, பிறகு நம்பர் 1 தூய்மை இழந்தாங்க. முழு ராஜ்யம் அல்லவா இது, பாவனம் ஆகிறார்கள்ன்றாரு பாபா. நம்பர் 1 பாவனம்னா தூய்மை ஆறாங்க, இது முழு ராஜ்யம். உங்களுடைய படங்களினால் இவர்களுக்கு ராஜயோகத்தை யார் கற்பித்தார்கள் என்பது அனைத்தும் தெளிவாக இருக்கு. உயர்ந்ததும் ஏதோ பரமாத்மா, தேவதைகள் கற்றுத்தர முடியாது, பகவான் தான் கற்று தருகிறார். அவர் ஞானம் நிறைந்தவர் என்ற பெயர். அப்பா டீச்சர் சத்குரு அவர் சொல்லப்படுகிறார். சொல்லுங்க பிரதர். அது என்னன்னா அந்த கர்மா அகர்மா விகர்மா அத பத்தி சொன்னாரு. இப்ப இந்த உலகத்துல கூட ஒருத்தவங்க நல்ல கர்மா செய்யறாங்க அப்படின்னா அவங்க நல்ல ஆரோக்கியத்தோட செல்வத்தோட நல்ல சந்தோஷமான ஒரு பிறவி எடுக்கிறாங்க. அப்படி பார்த்தவங்கள நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, போன பிறகு என்ன புண்ணியம் செஞ்சாங்களோ தெரியல, இப்ப நல்ல நல்ல வாழ்க்கை வாழ்றாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அத சொல்றாரப்பா. அதுவே சிலர் நோயாளிகளா கொஞ்சம் கஷ்டப்படுறவங்களா ஏழைகளா இருக்காங்க அப்படின்னா அவங்க போன பிறவில என்ன பாவம் செஞ்சாங்களோ இந்த பிறவில வந்து கர்ம கணக்கு அனுபவிக்கிறாங்கன்னு சொல்றோம். இப்படி உலகத்துல சொல்றாங்க அப்படின்னா இந்த லட்சுமி நாராயணன் அப்படி என்ன புண்ணியம் பண்ணாங்க, உலகத்துக்கே மகாராஜா ஆகிற அளவுக்கு என்ன புண்ணியம் பண்ணாங்க அப்படின்னு கேட்டு புரிய வைக்க சொல்றாரப்பா. ஆமா, இப்படி கணக்கு வழக்கு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருக்கீங்க. உலக நாடகத்துல இப்படி புண்ணியம் செஞ்சா நல்ல நிலையும், பாவம் செஞ்சா அது ஒரு கீழான நிலையும் எடுக்க வேண்டியது இருக்குதுன்னு தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. அப்ப இந்த லட்சுமி நாராயணன் என்ன ஒரு புண்ணிய கணக்கு செஞ்சாங்க, இவங்க இப்படி உலகத்துக்கு மகாராஜா ஆறாங்க அப்படிங்கிறதுக்கு அப்பா கேக்குறாரு. கேட்டது சொல்றாரு அப்பா, இந்த பரமாத்மா தான் வந்து பதித்தமானவர்களை இந்த உலகத்துக்கே நன்மை செய்யக்கூடிய தந்தை வந்து குழந்தைகளான உங்களையும் இந்த உலகத்துக்கு நன்மை செய்யறதுக்காக இந்த ஞானத்தை கொடுக்கறாரு. நீங்களும் இந்த ஞானத்தையும் யோகத்தையும் பயிற்சி செஞ்சு மற்றவர்களுக்கும் இந்த ஞான யோக பயிற்சியை செய்ய வைக்கிறீங்க. அந்த மாதிரி சேவை செஞ்சு ஞானம் செஞ்சு யோகா பண்ணி தெய்வீக குணங்களை தாரணை பண்ணதுனால பரமாத்மாவுடைய வழிப்படி அவர் தந்தையா ஆசிரியரா சத்குருவா இருக்காரு. அவர் வந்து இந்த ஞானத்தை கொடுத்து அந்த அவருடைய வழிப்படி நடந்ததுனால இந்த தெய்வீக குணங்களின் சம்ஸ்காரத்தெல்லாம் உருவாக்குனதுனால அவங்க அந்த லட்சுமி நாராயணன் போஸ்ட் அடைகிறாங்க, உலகத்துக்கே ராஜாராணியா ஆகுறாங்க. இதுதான் கர்மம் அகர்மம் விகர்மத்தின் விளைவு அப்படிங்கிறாரு. இது அந்த அக்கர்மம் விகர்மம் அப்படின்னா சத்தியுக திரேதா யுகத்துல எந்த ஒரு கணக்கு வழக்குமே இருக்காது. ஏன்னா அங்க ராவணனுடைய தொந்தரவு இருக்காது. காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம்னா என்னன்னே தெரியாதவங்களுக்கு. அதனால அங்க வாழ்ந்தவங்களும் கர்மா செய்வாங்க. ஏன்னா கர்ம சேத்திரம் தான் அதுவும், கர்மாலாம் செய்வாங்க. ஆனா அதுல எந்த ஒரு பாவ கணக்குமே ஏற்படுறது இல்லை. அதனாலதான் அவங்க சுகமா வாழ்ந்தாங்க. துவாபர கலியுகத்துல காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரத்துக்கு அடிமையாகி ஒரு கர்மா செய்யறதுனால அது பாவ கர்மமா ஆயிடுது. அதனாலதான் இங்க தண்டனை அனுபவிக்க வேண்டியதா ஆயிடுது அப்படிங்கிறத சொல்றாரு. அது அக்கர்மம், இது விகர்மம். இப்ப தந்தை வந்து சங்கம யுகத்துல அடுத்தவங்களுக்கு சுகம் கொடுக்கக்கூடிய கர்மா செய்ய வைக்கிறார். அடுத்தவங்களுக்கு ஞானம் கொடுக்கறோம், நம்ம தெய்வீக குணங்களை வெளிப்படுத்துறதுனால அவங்க அமைதி அடைகிறாங்க. நம்ம முழு உலகத்துக்கும் மனசா சேவையின் மூலமா சக்தி கொடுக்கறோம் இல்லையா, அது வார்த்தைகள் மூலமா அடுத்தவங்களுக்கு ஞானம் கொடுக்கறோம் இல்லையா, அந்த சேவை. மற்றவங்களுக்கு உதவி செய்யறோம் இல்லையா, கர்மனா சேவை செய்யறோம் இல்லையா, அதெல்லாம் இப்ப இந்த மாதிரி சேவையெல்லாம் செய்யறதுக்கு பேர் தான் அப்பா என்னென்ன சேவைன்னு வச்சிருக்காரோ அது எல்லாமே சுக கர்மா அப்படின்னு சொல்றது. இதான் கர்மா அகர்மா விகர்மா அந்த விஷயங்களை அப்பா இந்த ரீதியில புரிய வைக்கிறாரு. பாபா சொல்றாரு, இந்த விஷயங்கள் அனைத்தையும் ஆரம்பத்துல இருந்து சிவனின் பக்தி செய்வதற்கு தான் புரிந்து கொள்ள முடியும். யாரு வந்து சிவனோட பக்தி ஆரம்பத்துல செஞ்சாங்களோ அவங்களால புரிஞ்சு கொள்ள முடியும். கோவில் கட்டுபவர்களிடம் நீங்கள் இந்த கோயிலை கட்டி இருக்கிறீர்கள், இதை யார் கட்டினார்கள், இவர்கள் இந்த பதவி எப்படி அடைந்தார்கள், இவர்கள் ராஜ்யம் எப்போது இருந்தது, இப்போது எங்கே போனார்கள், இப்போது அவர்கள் எங்கிருந்தார்கள் என கேளுங்கள். கோயில்ல பூசாரிங்கிட்ட கேட்க சொல்றாரு, இவங்க எங்க போனாங்க, கோயில் கட்டி உங்களை கும்பிட்டு இருக்கீங்களே எங்க போனாங்க உங்க, இவங்களுக்கு நீங்க கும்பிடுறீங்கன்னு கேட்டீங்கன்னா அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க? மேல இருக்காங்கன்னு சொல்றாங்க. தேவதைகள் வந்து இருக்காங்க மேல, அவங்களுக்குன்னு ஒரு உலகம் இருக்கு, மேல இருக்காங்க அப்படின்னு சாஸ்திரத்துல எழுதி வச்சிருக்காங்க. சாஸ்திரத்துல இருக்கிறத சொல்லிட்டு இருக்காங்க. பக்தி மார்க்கத்தின் சாஸ்திரத்துல எழுதி வச்சிருக்காங்க. அதான் முன்னாடி சொல்லிட்டு இருந்தாரு இல்லையா, பக்தி மார்க்கத்தின் சாஸ்திரம் வேற, உண்மையிலேயே ஞான மார்க்கத்தின் விஷயம் வேற அப்படின்னு. அப்ப முதலையே சொல்லிட்டோம், தேவதைகள் இப்படித்தான் மாறுறாங்க. பரமாத்மாவுடைய ஸ்ரீமத் இப்படி நடந்ததுனால தெய்வீக குணங்களை உருவாக்குறதுனால தேவதைகள் உருவாங்கினாங்க.
இப்படிங்கறத அந்த பூசாரிங்களுக்கும் அங்க இருக்கவங்களுக்கும் சொல்லி புரிய வைங்க. ஆக்சுவலா இந்த ரிலேஷன் கோவில் பூஜை பண்றாங்க பிரதர், அவங்க கிட்ட நான் சொன்னேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்மளே கடவுள், நம்ம தான் தேவதை அப்படின்றாங்க. இதெல்லாம் சொல்றது எனக்கு சரியாப்பட்டு வரல அப்படின்ட்டாரு. அதனால எனக்கு இந்த ஞானம் பிடிக்கல அப்படின்ட்டாரு. அப்படியா? நம்ம எப்படி அப்படி ஆகுறது? நான் பூஜை பண்றேன், நான் அப்படி ஆக முடியாது அப்படி சொல்லிட்டு எனக்கு இது பிடிக்கல இந்த ஞானம் அப்படின்ட்டாரு. அப்படியா? சரி சரி. அப்ப நம்ம தர்மத்தை ஆத்மா இல்லைன்னு புரிஞ்சுக்க வேண்டியதான். நம்ம உண்மையிலேயே தேவதையா வாழ்ந்தவங்களுக்கு தான் அந்த ஞானம் பிடிக்கும்னு சொல்றாரு இல்லையாப்பா? இப்ப நமக்கு ஏன் பிடிச்சிருக்குது? இருந்திருக்கும், அதனால பிடிச்சிருக்கு. பாபா நம்ம கூட அப்பாவா இருக்காரு நம்ம புரிஞ்சிருக்கோம்னால என்ன அர்த்தம்? அப்பா மூலமா ஆஸ்தி அடைஞ்சு தேவதையா மாறி இருக்கோம் தான் அர்த்தம். போன கல்பத்துல யார் அத முயற்சி பண்ணி வந்திருந்தாங்களோ அவங்கதான் தேவதையா இருந்திருப்பாங்க இல்லையா? அவங்கதான் அந்த 63 பிறவிகள் பக்தி செஞ்சிருக்காங்க. அதுலயும் முதல் பக்தி துவாபர யுகத்துல இந்த சிவனுக்கு பூஜை பண்ண ஆரம்பிச்சது நாம தான். அதனாலதான் ஆரம்ப கால பக்தர்களுக்கு மட்டுமே இது புரியும்னு சொல்றாரு இல்லையா முதல் பேராகிராஃப்ல நம்மகிட்ட. ஆனா எல்லாருக்கும் ஓரளவுக்கு ரீச் ஆயிடுச்சுங்க பிரதர் பிரம்மகுமாரிகளோட ஞானம். யார் கேட்டாலும் நான் போயிருக்கேனே, இந்த கிளாஸ் போயிருக்கேன், பாத்திருக்கேன் அப்படின்றாங்க. நான் கேட்டிருக்கேன் இந்த ஞானத்தைன்றாங்க. அவ்வளவுதான், அதோட வந்துடுறாங்க. அவ்வளவுதான். ஆமா, அது அவங்க முக்திக்கு போற ஆத்மா, அவங்க அவ்வளவுதானே எடுக்க முடியும். இப்ப எல்லாருக்கும் இப்ப நமக்கு கடல் அளவுக்கு பெரிய பாத்திரம் இருக்குது சிஸ்டர் புத்தியில. இன்னும் சிலருக்கு என்ன இருக்கும், ஒரு சிண்டெக்ஸ் அளவு தான் இருக்கும், சிலருக்கு பேரல் அளவு தான் இருக்கும், சிலருக்கு கொடை அளவு இருக்கும், இன்னும் சிலருக்கு பாத்திர அளவு இருக்கும், இன்னும் சிலருக்கு சொம்பளவு இருக்கும், இன்னும் சிலருக்கு டம்ளர் அளவு தான் இருக்கும். அவங்கவுங்க புத்தியில எவ்வளவு தண்ணி பிடிக்குமோ அந்த அளவுக்கு தானே பிடிக்க முடியும். இப்ப நமக்கு பெரிய பாத்திரம் வச்சிருக்கோம், அதனாலதான் நம்ம நிறைய ஞானம் கேட்டு நிறைய பயிற்சி பண்றோம். குறைவா இருக்கவங்களுக்கு அவ்வளவு ஞானம் கிடைச்சா போதும் இல்லையா உங்களுக்கு? அது கிராமப்படி அவங்கவுங்களுக்கு அந்தந்த நேரத்துக்கு ஏத்தாப்புல அது அமையுது சிஸ்டர். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. சரிங்க இல்ல, கடைசியில தெரிஞ்சுப்பாங்க பிரம்மகுமார ஞானம் கேட்டோம். ஆனா நமக்கு தான் ஒண்ணும் புரியல. ஆனா பரமாத்மாதான் வந்திருக்காருன்றது கடைசியில தெரிஞ்சிடும் அவங்களுக்கு. தெரிஞ்சிடும். அப்ப அப்பாவை நினைப்பாங்க. அப்ப உடனே முக்தி தாமத்துல அவங்க எங்க இருக்காங்களோ அங்க போயிடுவாங்க. நாம என்ன செய்வோம், நாமளும் பரந்தாமத்துக்கு போவோம். போயிட்டு சுகதாமத்துக்கு நம்ம ராஜ்யம் செய்ய வந்துருவோம். அவங்க சாந்திலே இருந்துருவாங்க, சாந்தி தாமத்துல இருந்துருவாங்க. அப்புறம் மறுபடியும் அவங்க பாராட்டி எப்ப இந்த சாக்கார உலகத்துல ஆரம்பிக்கணும் அப்பதான் வருவாங்க, துவாபர யுகத்திலயோ கலியுகத்திலயோ. ஆனா அதுக்கு முன்னாடியே நம்ம 2500 வருஷம் சுகமா எங்க வாழ்ந்துட்டு இருந்தோம், சொர்க்கத்துல வாழ்ந்துட்டு இருந்தோம் இல்லையா? அந்த மாதிரி பாக்கியம்லாம் அவங்களுக்கு ஏற்படுறது இல்லை இல்லையா? அப்ப யாரு பாக்கியசாலிங்க? சொர்க்கத்துல வாழ்ந்தது நம்ம தானே. அத சொல்றேன்ப்பா. பாபா அதுதான் சொல்லு பாருங்க. நீங்க திரும்ப கவனம் சொல்றாரு, நீங்க 84 பிரிவின் கதையை தெரிந்திருந்தால் மட்டும் மிகவும் மகிழ்ச்சியாகி விடுவீர்கள். அத மட்டும் சொல்ற பாருங்களேன். சித்திரம் பாக்கெட்டில் இருக்கு, நீங்க யாருக்கு வேண்டுமா புரிய வைக்கலாம். ஆரம்பத்துல இருந்து யார் சிவனோட பக்தி செய்தாரோ அவர்கள் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். மகிழ்ச்சி அடைந்து கொண்டே இருப்பார்கள் அவர்கள் தான்றார் பாபா. இவர் நம்முடைய குலத்தை சார்ந்தவர் என நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். யாரு கேட்டுட்டு இருக்காங்களோ அவங்க நம்ம குலத்தை சேர்ந்தவங்க, யாரு கேட்காம எங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்றாங்களோ அவங்க நம்ம குலத்தை சேர்ந்தவங்க இல்லைன்னு புரிஞ்சுக்கோங்க. அவ்வளவுதான். அதான் பாபா. இப்ப பாபா ஒவ்வொரு நாளும் பல எளிய வழிமுறைகளை தெரிவிக்கிறார். பரமபிதா பரமாத்மா தான் அனைவருக்கும் சத்கதி அளிக்கும் வள்ளல் என்பது இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கிறது. 21 பிரிவிகளுக்கு சத்தியுகத்தின் ராஜ்ய பதவி கிடைக்குது. இந்த படிப்பினால் தான் 21 ஜென்மங்களுக்கு சொத்து ஆட்சி கிடைக்குது. தலைப்புகள் கூட நிறைய இருக்கு. வேசியாலம், வேசியாலயம் மற்றும் சிவாலயம். இப்படி ஒரு டாபிக் வைக்கலாமா? இப்படி டாபிக் வச்சு நீங்க சொற்பொழிவு செய்யலாம், மற்றவர்களுக்கு புரிய வைக்கலான்றதுக்காக அந்த டாபிக் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. என்னென்ன சொன்னாரு? வேசியாலயம் சிவாலயம்னு டாபிக் வச்சு நீங்க அடுத்தவங்களுக்கு புரிய வைக்கலாம். துவாபர யுகம் கலியுகம் தான் வேசியாலயம். சிவாலயம்ங்கிறது பரந்தாம உலகமும் சிவாலயம் தான். சத்தியுகத்துல யுகம் சொர்க்கம் இருக்கு இல்லையா, அதுவும் சிவாலயம் தான். அப்படி சொல்லி புரிய வைக்கலாம் அப்படிங்கிறாரு. அடுத்து அதான் சொல்றேன், தலைப்பு கூட நிறைய இருக்குன்றாரு. அததான் சிவாலயம் வேசியாலயம் எதிர் கூறப்படுகிறது. இந்த தளத்தில் கூட நாம் பரம்பிதா பரமாத்மா வாழ்க்கை கதையை கூறலாம். லட்சுமி நாராயண 84 பிரிவுகள் கதை இது கூட ஒரு தலைப்பு. உலகத்தில் அமைதி எப்போ இருந்தது, எப்படி அசாந்தி இப்போ இருக்கு, இப்போது மீண்டும் அமைதி எப்படி உருவாகி கொண்டிருக்கும் என்பது இதுவும் ஒரு தலைப்பாகும். இப்படி எல்லாம் சொல்லலான்றாரு பாபா. நல்லது சொல்றாருன்றத முடியுது. ஓகே, சூப்பர். 3 தலைப்பு சொல்லியிருக்காரு. இந்த 3 தலைப்புலையும் நம்ம சொல்லி அடுத்தவங்களுக்கு புரிய வைக்கலாம் அப்படிங்கிறாரு.
ஓகே ஓகே. பாபா தாரணையில என்ன சொல்றாங்கன்னா, இப்போது உயர்ந்த ஆத்மா ஆவதற்காக நினைவின் பலத்தினால் ஆத்மாவை தூய்மையாக்க வேண்டும். கர்மேந்திரங்கள் மூலமாக எந்த விகர்மம் செய்யக்கூடாது. ஞானியாகி, 2வது பாயிண்ட், ஞானியாகி ஆத்மாக்களை எழுப்பக்கூடிய சேவை செய்ய வேண்டும். ஆத்மா என்ற ஜோதியில் ஞானம் யோகம் என்ற நெய்யை நிரப்ப வேண்டும். நெய்ன்னு ஞானம் யோகம்ன்றதான் நெய் அப்படின்னு சொல்றாரு பாத்தீங்களா. ஞானம் தான் நெய், யோகம்ங்கிறது அந்த தீபம், அதுக்கு துணை செய்யறது அந்த திரிங்கிறது தான் அப்பா. அப்பாவுடைய துணையினால அந்த தீபம் எரியுது. ஞானம்ங்கிற நெய்ய கொடுத்ததும் அவர் தான், கூடவே அந்த திரியா இருக்கதும் அவர் தான். தீபம் எரியறதுக்கு துணைவரா இருக்காருன்னு சொல்றாரு இல்லையா அப்பா. உங்களுக்கு நான் பேக் போனா இருந்து துணைவனா இருக்கேன் அப்படின்றாரு இல்லையா. அப்ப அந்த தீபம் எரியணும்னா துணை செய்யக்கூடியது அந்த திரி தானே. அந்த திரி தான் அப்பா மாதிரி. அந்த நினைவுலயே இருக்க சொல்றாரு. ஆமா, யோகம் அதுதான். அப்ப ஒரு ஆத்மா எரியணும்னா என்னென்ன தேவைப்படுது பாருங்க. உடலும் தேவைப்படுது. உடல் தான் அதோடைய மண்ணுங்கிறது தேகம், கிளியாஞ்சட்டிங்கிறதா மண்ணு. அதுல ஞானத்தின் நெய்யும் வேணும், கூடவே தந்தையோட துணையும் வேணும். அப்பனா தான் ஆத்ம ஜோதி எரியும். அதுல ஒண்ணு இல்லாம, அது 3ல ஒண்ணு இல்லைனாலும் ஆத்ம ஜோதி எரிய முடியாது. ஞானம் யோகம் என்ற நெய்யை நிரப்ப வேண்டும். ஸ்ரீமத் படி புத்தியை தூய்மையாக்க வேண்டும். பாபா வரதானம் என்ன சொல்றாருன்னா, புள்ளி சுரூபத்தில் நிலைத்திருந்து மனம் புத்தியை எதிர்மறை பிரபாவத்தில் இருந்து பாதுகாப்பாக வைத்திருக்கக்கூடிய விசேஷ ஆத்மா ஆகுங்கள். எப்படி ஏதாவது சீசன் சமயத்தில் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக அதற்கேற்றவாறு கவனம் வைக்கப்படுகிறது. மழை காலத்தில் குடை, மழை கோட்டு, அதாவது ரெயின் கோட்டு சொல்றாரு, முதலியவைகள் மீது கவனம் வைத்திருக்கிறார்கள். குளிர்காலம் வந்தால் சூடான ஆடை. சூடான ஆடைனா இது சிஸ்டர், சொட்டரு, போர்வை, கம்பளி எல்லாம் வச்சுக்கிறோம் இல்லையா, அத வச்சுக்கிறாங்க, வைத்துக் கொள்கிறார்கள். அது போல நிகழ்காலத்துல இப்போ நம்ம பாபாவோட இருக்கிற இந்த நிகழ்காலத்துல எப்படி இருக்கணும்னா, மனம் புத்தி எதிர்மறை உணர்வுகள் மற்றும் பாவனையை உருவாக்குவதற்கான விசேஷ காரியத்தை மாயா செய்து கொண்டிருக்கும். ஆமா, மாயா என்ன காரியம் செய்யுதுன்னு சொல்றாரு. எதிர்மறை உணர்வுகள், அப்புறம் தேவையில்லாத பாவனைகள், அதை உருவாக்குது. தேவையில்லாத உள்ளுணர்வு, நெகட்டிவான உள்ளுணர்வு, அந்த விகாரத்தின் உள்ளுணர்வெல்லாம் உண்டாக்குது. அதனாலதான் இந்த மாதிரி உணர்வுகளை உருவாக்குறதா மாயாவுடைய வேலை. ஆனா நீங்க என்ன காரியம் செய்யணும்னு அடுத்து சொல்றாரு பாருங்க. மெயினா பாபா மனம் புத்தியை தான் கெடுக்குதுன்றாரு. அங்கதான் கை வைக்குது. ஆத்மால இருக்கிற மனம் புத்திக்கு வந்துடுது. அதான் சொல்றாரு, தேவையில்லாத பாவனை உருவாக்குதான் விசேஷ காரியத்தை மாயா செய்து கொண்டிருக்கு. எனவே விசேஷ பாதுகாப்புக்கான சாதனத்தை தன்னுடையதாக்கிக் கொள்ளுங்கள். இதற்காக சகஜமான சாதனம் ஒரு புள்ளி சுரூபத்துல நிலைத்திருப்பது. ஆச்சரியம் மற்றும் கேள்விக்குறிக்கு பதிலாக முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அதாவது விசேஷாத்மாகுகள் ஆக வேண்டும். ஆமா, என்ன சொல்றாரு அப்படின்னா, எப்படி ஒரு மழை காலத்துல எப்படி ரெயின் கோட் தேவைப்படும், கொடை வேணும். இது ரெண்டும் அந்த மழை காலம் சீசன் ஆரம்பிக்கும் போது நம்ம தனியா எடுத்து வச்சிருவோம் இல்லையா. கொடை இருக்குதான்னு பார்த்து எடுத்து வச்சிருவோம். அந்த ரெயின் கோட் இருக்குன்னு எடுத்து வச்சுக்கிடுவோம் இல்லையா, தேவைப்படும், பாதுகாப்புக்காக வச்சுக்கிறாரு. அதான் அதே போல அந்த குளிர்காலத்துல கூட இது வச்சுக்கிறோம் இல்லையா, சொட்டர் எடுத்துக்கிறோம், கம்பளி எடுத்துக்கிறோம், எல்லாத்தையும் ரெடியா எடுத்து வச்சுக்கிறோம். குளிரும் நமக்கு தெரியும், அதான் எடுத்து வச்சுக்கிறோம் இல்லையா. அது போல மாயை கிட்ட இருந்து நீங்க தப்பிக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு சாதனத்தை எடுத்து வச்சுக்கோங்க அப்படிங்கிறாரு. சொட்டரு, ரெயின் கோட்டு மாதிரி மாயா கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கும் ஒரு சாதனம் இருக்குது. அது என்ன சாதனம் அப்படின்னா, இந்த புள்ளி ரூபத்துல நீங்க நிலைச்சிருக்கிறதுதான், புள்ளி ஸ்வரூபமா ஆகிறது தான் மாயா கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரே வழி அப்படிங்கிறாரு. நீங்க ஆத்ம ரூபத்துல இருக்கணும். ஆத்மா ஒளி புள்ளியா தானே இருக்குது. அதுதான் நீங்க ஆத்மான்னு உணரும் போது மாயா உங்ககிட்ட நெருங்க முடியாது. பரமாத்மாவும் புள்ளியா தானே இருக்காரு. தந்தை நினைவுல இருக்கும்போது மாயா உங்ககிட்ட நெருங்க முடியாது அப்படிங்கிறாரு. கூடவே அது என்ன சொல்றாரு பாருங்க, ஆச்சரியக்குறி, கேள்விக்குறி. நமக்கு இந்த வீணான விஷயங்கள்லாம் ஓடுதுன்னு வச்சுக்கோங்க, அப்ப நம்ம ஆச்சரியக்குறி வச்சுக்கிட்டே போவோம், இது கேள்விக்குறி வச்சுக்கிட்டே போவோம். ஏன் இப்படி நடந்துச்சு, என்ன இப்படி இல்லாம நடக்கும், இப்படி இல்லாம எனக்கு மட்டும்தான் ஏன் இப்படி நடக்குதுன்னே தெரியலையே அப்படின்னு அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் போறோம் பாத்தீங்களா. என்ன, ஏன், என்ன, எப்படி அப்படின்னு
ஏன்னா ஆமா. ஒரு கேள்வி வந்துடும். ஏன் இப்படி எல்லாம் நடக்குது அப்படிங்கன்னா ஒரு கேள்விக்குறி. இப்படி இல்லாம நடக்கும் இப்படி அப்படிங்கறது ஒரு கேள்விக்குறி. ம். ஏன் எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு ஏன் வருது இல்லையா? அப்ப அதுவும் ஒரு கேள்விக்குறி. இந்த மாதிரி வீணான கேள்விக்குறிகளின் கியூக்கு பின்னாடி போகாதீங்க. எப்படி வரிசையில கியூல நிக்கிறோம் பாத்தீங்களா? அந்த மாதிரி இந்த கேள்விக்குறியும் கியூ மாதிரி வந்துடும் வீணான விஷயங்களும். அதுல இருந்து நீங்க தப்பிக்கலாம். அதுல இருந்து நீங்க தப்பிச்சிருக்கணும். ஆச்சரியக்குறி சொல்றாரு பாத்தீங்களா? ஆச்சரியமா வைப்போம் இல்லையா? ஆச்சரியம்னா இப்படி இல்லாம இந்த உலகத்துல நடக்கும், இவங்க இப்படி இல்லாம செய்வாங்கன்னு ஒரு ஆச்சரியமா கேட்போம் இல்லையா? அதான் ஆச்சரியக்குறின்னு சொல்லுவார் அப்பா. இந்த மாதிரி ஆச்சரியக்குறி கேள்விக்குறி எல்லாம் வச்சிட்டு இருக்காதீங்க, நீங்க புள்ளி வைங்க அப்படிங்கிறாரு. புள்ளி வைங்கன்னு என்ன அர்த்தம்? கடைசியில டிராமால இருக்குது, அவங்களுடைய பார்ட்டி அப்படிதான் பிக்ஸ் ஆயிருக்கு, அதனால அவங்க அப்படித்தான் நடந்துக்குவாங்க, டிராமான்னு ஃபுல் ஸ்டாப் வைங்க அப்படிங்கிறாரு. இப்படிப்பட்டவங்க தான் மாயை கிட்ட இருந்து தப்பிக்க முடியும் அப்படிங்கிறாரு. மாயை கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கான சாதனம் இந்த 3 புள்ளி. ஆத்மாங்கிறது ஒரு புள்ளி, பரமாத்மா நினைவு அதுவும் புள்ளி, டிராமா அப்படிங்கிற அந்த முற்றுப்புள்ளி. வீணான விஷயம் பிரதர் விசேஷ ஆத்மான்னு சொல்றாங்க. அவங்களுக்கு மட்டும் தான் அந்த பேர், இல்லன்னா மத்தவங்க எல்லாரும் இருக்கிற மாதிரி நம்ம இருக்கிறது இல்லல்ல. ஆமா ஆமா, மனிதர்களுக்கும் பிராமணர்களுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? சூத்திரர்களுக்கும் பிராமணர்களுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அது சொல்றாருப்பா. விசேஷ ஆத்மாக்கள்னா யாரு? பிராமண ஆத்மாக்கள் தான் விசேஷமான ஆத்மாக்கள். ஏன்னா பிராமண ஆத்மாக்களுக்கு தான் 3 விஷயமும் தெரியும். ஆத்மா, பரமாத்மா, டிராமாங்கிற இந்த ஞானம் தெரியும். அதனாலதான் அவங்க விசேஷ ஆத்மான்னு சொல்றாருப்பா. அதனால எதுவுமே புதுசே இல்ல, எல்லாமே நடந்ததுதான். புள்ளி 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 வைக்க சொல்றாரு. ஆமா, 3 டாட் இருக்கிறதுல ஈஸியான விஷயம் அதுதான். வேற குட்டியோண்டு ஒரு புள்ளிய வச்சிடலாம். 3 புள்ளி வச்சு முழு உலகத்தையே மாத்திட்டாரு டாடி. கலியுகத்தையே சத்தியமா திருப்பிட்டாரு சங்கம யுகத்துல வந்து. இதான் நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். 3 புள்ளி வைக்கிறதுக்கு தான் பிராக்டிஸ் பண்ணணும். அவ்வளவுதான். பாபா அப்புறம் ஸ்லோகன் என்ன சொல்றாருன்னா, யார் ஒவ்வொரு சங்கல்பம் பேச்சு கர்மத்தில், அதாவது பாபா சொல்ற ஒவ்வொரு சங்கல்பம் பேச்சு மற்றும் கர்மத்திலும் அவ்வாறே செய்கிறேன் என சொல்கிறார்களோ அவர்கள் தான் கட்டளைப்படி நடப்பவர் ஆவார்கள். யார் தந்தையோட கட்டளை இப்படி நடக்கிறவங்க அப்படின்னா, ஒவ்வொரு எண்ணம் சொல் செயல்லையும் நான் செய்யறேன் பாபா, நான் செய்யறேன், அப்படியே ஆகட்டும், நான் அப்படியே செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்றவங்க தான் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடியவங்க. நான் செய்ய மாட்டேன், இதெல்லாம் என்னால செய்ய முடியாது, இப்படிலாம் நடக்க முடியாது, என்னால தூய்மையால என்னால வாழ முடியாது, நான்வெஜ்ல என்னால விட முடியாது, என்னால கோவப்படாமல இருக்க முடியாது, அகங்காரத்தை காட்டாமல இருக்க முடியாது, பாசம் வைக்காமல இருக்க முடியாது, இப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படிங்கிறது. யாரும் முடியாது அப்படின்னு சொல்றவங்களா, நாஜின்னு சொல்றவங்க எல்லாருமே நாஸ்திகர்கள், ஆஸ்தி அடையக்கூடிய தகுதி இல்லாதவர்கள், நாஸ்திகர்கள் அப்படின்னு சொல்லுவார். நாஜி நாஸ்திகர் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஆஞ்சினா சரி பாபா செய்கிறேன், ஆஞ்சினா ஆஸ்திகர்கள் அப்படின்னு சொல்லுவார் அப்பா. நாஜினா நாஸ்திகர்கள், ஆஞ்சினா ஆஸ்திகர்கள். நீங்கெல்லாம் ஆஸ்திகர்கள் தானே, ஆஸ்தி அடையக்கூடியவர்கள் தானே தந்தை கிட்ட இருந்து. அப்ப தந்தை சரி பாபா செய்கிறேன் பாபா, அப்படியே ஆகட்டும், நீங்க சொன்னது மாதிரியே நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க தான் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடியவங்க. அது எப்படி இருக்கணுமா? வெறும் வார்த்தையில மட்டும் இருக்கக்கூடாது, சரி சரி செய்யறேன் பாபா அப்படின்னு. எண்ணத்துலயும் இருக்கணும், வார்த்தையிலயும் இருக்கணும், செயல்லயும் இருக்கணும் அப்படிங்கிறாரு. பாபா வந்து இந்த புள்ளி இன்னைக்கு வந்து புள்ளியை பத்தி சொல்லியிருக்காரு. ஆமா, புள்ளி வைங்க, புள்ளியா இருங்கன்றாரு இல்லைங்க பிரதர்? கடைசியில கட்டளை கீழ்ப்படிந்து நடக்கக்கூடியவங்களா இருங்க அப்படிங்கிறாரு. இதுதான் புள்ளி புள்ளி புள்ளி. இதுன்றது ஆத்மா இருக்கிறது துளியோண்டா இருக்குது பிரதர், துளியோண்டா கண்ணுக்கு தெரியாம ஒரு புள்ளி மாதிரி இருக்கு, ஒளி புள்ளி நட்சத்திரம் மாதிரி இருக்கு, துளிதான் அது கூட. ஆமா, அத பாருங்க, அதுல இருக்கிற அந்த டிராமாவை பாருங்க. அதான் 3 புள்ளி டிராமா, அதாவது ஆத்மா, பரமாத்மாவும் அப்படிதான் இருக்காரு, விதையா இருக்காரு, அதுக்குள்ள இருக்காரு, அவருக்குள்ளதான் நம்ம இருக்கோம், விதைக்குள்ள. இது ரெண்டும் சூட்சமமான விஷயம். இது ஆத்மாவும் பரமாத்மாவும் நிராகாரமான விஷயத்துக்காக. டிராமாங்கிறது ஒரு முற்றுப்புள்ளி, எல்லாத்துக்கும் ஃபுல் ஸ்டாப் வைங்கிறது, அதுவும் புள்ளி தானே. ஆத்மாவுடைய உருவமும் புள்ளி, பரமாத்மாவுடைய உருவமும் புள்ளி, இது ரெண்டும் உருவம். ஆனா டிராமாங்கிறது முற்றுப்புள்ளி. அப்படின்னா டிராமான்னு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு வீணான விஷயங்களுக்குள்ள போக கூடாது அப்படிங்கிறதுக்காக அது முற்றுப்புள்ளி வைக்கிறது.
உருவாக்கப்பட்டது. நீங்க நடிக்கத்தான் போகணும், நடிச்சுட்டு இப்ப திரும்ப வீட்டுக்கு வாங்கன்னு அனுப்பிச்சு விட்டாரு. ரஜினிகாந்த் படத்துல கூட சொல்லுவார் தெரியுமா சிஸ்டர், பாப்பா படம் நினைக்கிறது, முடிஞ்சது முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லுவார் இல்லையா, கதம் கதம். அதுதான் முற்றுப்புள்ளி. முடிஞ்சது முடிஞ்சு போச்சு, டிராமால இருந்துச்சு நடந்துச்சு, முடிஞ்சிருங்க, முற்றுப்புள்ளி வச்சிருங்க, அதுதான். ஓகேங்க பிரதர். ஓகே, thank you பாபா. thank you பிரதர். ஓம் சாந்தி பிரதர். thank you சிஸ்டர். ஓம் சாந்தி. நன்றி பாபா.